Hi friends, welcome to Amulu Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் கொஞ்சம் கூட வழவழப்பு இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடுவோம். 1/2 கிலோ வெண்டைக்காய் பொடியா நறுக்குனது, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதுலேயே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு உளுத்த பருப்பு கடலை பருப்பு செவந்த உடனே அப்புறமா நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது சீக்கிரமா வதங்குறதுக்கு அது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வெண்டைக்காய் கழுவி எடுத்துக்கின்னு அதை ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்குங்க. அப்போ அந்த வழவழப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். இது மாதிரி நீங்கள் நறுக்குனீங்கன்னா தான் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை நம்ம சிம்லேயே வச்சிக்கின்னு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்க, ஒரு அரை வேக்காடு வந்துடுச்சு. வெண்டைக்காய் பாதி வெந்தோட நம்ம உப்பு தேவையான அளவு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் விதக்க சொல்லி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பை நீங்க கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான சூப்பரான கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாம்பார் சாதம் ரச சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயை வேணாம்னு சொல்றவங்க கூட இப்படி செஞ்சா சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.